Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க கூட பேசுற மாதிரியான ஒரு வீடியோ தாங்க. என்ன அப்படினா நான் 1000க்கு மேல வீடியோஸ் போட்டும் நான் என்னோட சேனல்ல எந்த வருமானமும் இல்லாம ஏன் நான் இன்னும் சக்சஸ் ஆகாம இப்படி இருக்கறேன் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது YouTubeல நிறைய நம்ம வீடியோஸ் பாப்போம். அவங்க சொல்லுவாங்க ஒரு Android phone இருந்தா போதும் நீங்க சக்சஸ் ஆயிடலாம் அப்படினு. உண்மையை சொல்லப்போனா அப்படி இல்லங்க. Android phone வச்சிட்டு நம்மளால குவாலிட்டியான கண்டென்ட் போட முடியாது. நம்ம வீடியோஸ் வந்து 4K லெவல்ல போடும்போது இன்னுமே YouTube வந்து நமக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது நிறைய சான்சஸ் இருக்குது. வீடியோ குவாலிட்டிங்கிறது YouTubeஐ பொறுத்தவரைக்கும் ரொம்பவே முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் Android phoneல மட்டும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அதிகம் வரும். Android phoneல கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வேணா வீடியோ எடுக்கலாம். ஆனா நம்ம இப்ப குக்கிங் சேனலை எடுத்துட்டீங்க அப்படினா நம்ம ஒரு 2 ரெசிபியை ஒண்ணா போடணும் அப்படினா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரங்கிறது நம்ம phoneல ஸ்டோரேஜ் ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி தான் என்னோட phoneலயும் வீடியோஸ் வந்து லென்த்தா போடணும்னு என்னோட ஆசை. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குறதுனால சரியானபடி என்னால அந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்கு உள்ளத என்னால கொடுக்க முடிஞ்சது. அதுவுமே வந்து என்னோட சேனல் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகாததுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்ன அப்படினா டக்குன்னு ரீச் ஆகக்கூடியது YouTubeல பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டு சண்டை அப்புறம் வந்து அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல phoneலயுமே அப்படிதான் இருக்குது. நம்ம வீட்ல நடக்கக்கூடிய சண்டைகளோ அல்லது சங்கடங்களோ இத வந்து பகிர்ந்துக்கிறவங்களுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆகுற மாதிரி நம்மள மாதிரி குக்கிங் வீடியோ போடுறவங்களுக்கு ரீச் ஆகாது. இன்னொன்னு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். கதை பேசுற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கணும். அதுக்கு வீட்ல இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருக்கணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிறவங்களோட சப்போர்ட்ங்கிறது 0 தான். என்னன்னா நான் வந்து ட்ரைபேட்ல வச்சு அந்த வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றதுனால தான் எனக்கு கொஞ்சம் ரீச்ங்கிறது கம்மி. சின்ன சின்ன விஷயம் தாங்க. சப்போஸ் நம்ம YouTube ஆரம்பிக்கணும் அப்படினு நினைச்சிட்டா நல்ல ஒரு ஐபோன் வாங்கிக்கோங்க. ஐபோன் வாங்கிட்டு நல்ல ஒரு ட்ரைபேட் வாங்கிக்கோங்க. வீட்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க சமைக்கும்போது உங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆகும். இன்னொன்னு என்னால நான் என்ன இவ்ளோ தெரிஞ்சு நீங்க ஏன் ஐபோன் வாங்கல அப்படினா நான் ஐபோன் வந்து வீட்ல நான் கேட்டா கண்டிப்பா எனக்கு கிடைக்காது. நான் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. 25,000 30,000 கொடுத்தால எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கேட்டா ஒரே வார்த்தை நீ வீடியோவே போட வேண்டாம். நாங்க சம்பாதிக்கிறோம்ல வீட்டு செலவுக்கு சரியா தானே இருக்குது அப்படினு ஒரே வார்த்தையா முடிச்சிருவாங்க. YouTubeங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன மனம் விட்டு பேசுற ஒரு தளமா நான் பார்க்கறேன். நான் சமைக்கிறத என் பிள்ளைங்க எவ்வளவு ஆசைப்பட்டு என் ஹஸ்பண்ட் எவ்வளவு நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்களோ அதை பார்த்து 4 பேர் வீடியோவை பார்த்து அவங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு என்னோட ஆசைன்னு கூட சொல்லலாம். இந்த YouTubeல நான் வீடியோ போடுறது என்னோட ஆசைக்காக மட்டும் தான் ஆரம்பிச்சேன். ஆனா சக்சஸ்ங்கிறது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கறேன். உங்களுக்கும் அந்த சக்சஸ் வர்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருப்பீங்க அப்படினா உங்க கையில இருக்கிற Android phoneல நீங்க பண்ணுங்க. சப்போஸ் நமக்கு அதிர்ஷ்டமும் கூட இருந்துச்சுன்னு சொன்னா சீக்கிரம் சக்சஸ் ஆகலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டம்ங்கறதெல்லாம் கிடையாதுங்க. பார்க்கலாம் எப்போ ரீச் ஆகி எப்போ நான் சக்சஸ் ஆவேன் எப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்குவேன்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கும்போது நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணுவேன். அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு இருக்கறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா फ्रेंड्स and ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க. Thank you.